கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து தேமுதிகவினர் அனுப்பி வைத்தனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என தொண்டர்களுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆணை பிறப்பித்திருந்தார். அவரது ஆணையை ஏற்று சேலம் புறநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட 7 மாவட்டங்களுக்கும் 3 லட்சம் மதிப்பிலான கொசுவத்தி, நாப்கின், வேஷ்டி, சேலை, பெட்ஷீட் மற்றும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் தனி லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன. சேலம் புறநகர் மாவட்ட செயலாளரும் உயர்மட்ட குழு உறுப்பினருமான AR இளங்கோவன் தலைமையில் துணை செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி கழக போரூர் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்றிணைந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தனர். நாமக்கல் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் விஜயன் தலைமையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. போர்வை, பெட்ஷீட், துண்டு, பிஸ்கெட் உள்ளிட்ட 13 வகையான பொருட்களை 250 பெட்டிகளில் வைத்து தேமுதிகவினர் அனுப்பி வைத்தனர். இதில் மாவட்ட பொருளாளர் சத்யா, இளைஞரணி செயலாளர் விஜயன், நகர கழக செயலாளர் வெங்கடாச்சலம் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள், கேப்டன் மண் செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், நெசவாளர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களின் ஆணைக்கிணங்க நாமக்கல் மாவட்டம் தெற்கு வடக்கு மாவட்டங்களிலிருந்து கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக நிவாரணப் பொருட்கள் கலெக்ஷன் செய்து இந்த பொருட்களை சுமாராக ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலான மதிப்பிலான பொருட்களை சுமார் ஒரு 250 பாக்ஸுகளில் தலைமை எங்களுக்கு ஆணையிட்டதுக்கு இணங்க அந்த பெட்டிகள் எங்களுக்கு அறிவித்ததுக்கு இணங்க அரிசி, வேஷ்டி, துண்டு, புடவை, பெட்ஷீட், டப்பு, முட்டை, ஜீன்ஸ், ஒரு பேண்ட்டு, டிஷர்ட்டு இவைகள் அனைத்தும் 13 வகையான பொருட்களை அனைத்தும் ஒரு பாக்ஸில் வைத்து சுமாராக ஒரு 250 பாக்ஸுகள் 2 வாகனங்களில் ஒரு சிறப்பான முறையில் இங்கிருந்து நகர செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் சேர்ந்து இந்த நிவாரணப் பொருட்களை தலைவர் ஆணைப்படி கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இதேபோல் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, பருப்பு, பால் பவுடர், பிஸ்கெட், மெழுகுவத்தி, பக்கெட், குடம் என சுமார் 5 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை அனுப்பும் பணி தீவிரமாக நடந்து வருவதாக கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார்.